நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கின்ற கொம்புச்சீவி திரைப்படத்திற்கான ஒரு அப்டேட்டுடன் தான் இன்றைய காணொளி இருக்கப் போகின்றது. உங்களுக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் மற்றும் நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் இருவரையும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். சண்முக பாண்டியன் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம்தான் கொம்புச்சீவி என்ற திரைப்படம். நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்கள் மிகு சிறப்பாகவே இந்த திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கின்றார். அவ்வப்போது திரைப்படம் குறித்தான பல தகவல்கள் அனைத்து ஊடகங்களிலும் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் புதிதாக ஒரு தகவல் வந்ததுதான் இன்றைய அப்டேட்டாக இருக்கின்றது. திரைப்படம் முழுவதுமாக எடுத்து முடிந்தது போன்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது எடுக்கப்பட்ட காட்சிகள், படமாக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கின்றன. சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தலைவன் திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டான காரணத்தினால் தொடர்ச்சியாக சண்முக பாண்டியன் அவர்கள் மிக சிறப்பானதொரு நடிப்பை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றார். ஏனென்றால் ஒரு திரைப்படம் ஹிட்டாகவில்லை என்றால் ஏனோ தானோ வென்று அடுத்த திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய பல நடிகர்கள் இப்பொழுது இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த வகையில் அப்படி இல்லாமல் நன்றாக ஓடினாலும் ஓடாவிட்டாலும் தொடர்ச்சியாக தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர் தான் நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்கள். எல்லா வகையிலும் மிக சிறப்பானதொரு நடிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த கொம்புச்சீவி திரைப்படத்திலும் தன்னுடைய அற்புத நடிப்பால் அனைவரையும் ஈர்ப்பார் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களுடன் இணைந்து நடிப்பவர் சரத்குமார் ஆவார். உங்களுக்கு சரத்குமாரை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மிகச்சிறந்த ஒரு நடிகர். அவருடைய நடிப்பு எப்படி இருக்கும், அந்த கேம்போ எப்படி இருக்கும் நம்ம சண்முக பாண்டியனுடன் என்பது நாம் திரையில் கண்டு மகிழ வேண்டிய ஒரு கதையாக இருக்கின்றது. நிச்சயமாக கொம்புச்சீவி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. படைத்தலைவன் எதிர்பார்த்த அளவிற்கு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்ததால் அதே பாணியில் தற்பொழுது கொம்புச்சீவி திரைப்படமும் தயாராகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அதுவும் மாபெரும் ஒரு ஹிட்டை கொடுக்கும். இந்த திரைப்படத்தை முழுவதுமாக நடித்து முடித்துவிட்டு அடுத்த திரைப்படங்களுக்கு தயாராவார் நம்ம இளைய கேப்டன் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் அந்த அளவிற்கு படு சுறுசுறுப்பாக இந்த கொம்புச்சீவி திரைப்படம் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர் மத்தியிலும் சரி, நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியிலும் சரி, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தமிழ் சினிமாவில் இந்த கொம்புச்சீவி திரைப்படம் ஏற்படுத்தி இருக்கின்றது. நிச்சயமாக இந்த திரைப்படம் என்பது அவர்களுக்கு மாபெரும் விருந்தை அளிக்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. மேலும் தியேட்டர்கள், திரையரங்குகள் போன்ற அனைத்து இடங்களும் நிரம்பி வழியும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. மேலும் இதற்கு முன்பு நடித்த படைத்தலைவன் பல தடைகளை தாண்டி தியேட்டரில் ஓடி மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டுமாகி லாபத்தையும் ஈட்டியிருக்கின்றது என்றால் அது பல தடைகளை தாண்டியும் லாபம் ஈட்டியிருக்கின்றது. கொம்புச்சீவிக்கு அவ்வளவு தடைகள் இருக்காது என்பது ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகச்சரியான நேரத்திற்கு திரைப்படமாக வெளியாகி திரையரங்குகளில் மாபெரும் ஹிட்டை கொடுக்கும். மேலும் விஜயகாந்த் ரசிகர்களும் சண்முக பாண்டியன் அவர்களுடைய ரசிகர்களும் எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல கதை அம்சத்துடன் மிகச் சிறப்பானதொரு நடிப்பையும் வெளிப்படுத்தி இருக்கலாம் இந்த திரைப்படத்தில் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த கொம்புச்சீவி திரைப்படம் என்பது அவர்களுடைய பட நடிப்பில் இன்னொரு மைல்கல்லாகவே இருக்கப் போகின்றது. பார்க்கலாம் அந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு எந்த அளவிற்கு ஹிட்டாகிறது என்பது குறித்து. இதைபோன்று மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.